ஹாய் கைஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலோ பொங்கல். இதிலே தெரிஞ்சுன்னு இருப்பீங்க இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு. பொங்கல் தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பொங்கல் பச்சரிசி நான் 3 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. பாதி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வெறும் வானலில் இந்த 1.5 டம்ளர் பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போ பைத்தம்பருப்பில் எது செஞ்சுங்கனாலும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் பசுப்பு வாசனை வரும். நான் அரிசி ஊற போட்டேன். இப்போ பைத்தம்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அரிசியிலே எடுத்து கொட்டி ஊற விட்டுருவேன். எப்போவுமே 1 ஹவர் ஊறினோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா மலர்ந்து வேகும். இப்போ நான் ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு, லைட்டாக சூடானால் போதும். ஆனதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ ஊறிடுச்சு. குக்கர்லேயும் போட்டுட்டு நான் 1க்கு 2 தண்ணி வைப்பேங்க. அது அளவுக்கு வச்சு குக்கரில் சேர்த்துட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பெருங்காயமும் இப்போவே போட்டுருவாங்க. ஏன்னா அது வெந்து வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி போட்டால். அதே மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயும் இஞ்சும் நல்லா இடித்து ஆட் பண்ணிவிடுவேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அந்த குக்கர்லேயே எடுத்து அதையும் ஆட் பண்ணிவிடுவேங்க. எப்போவுமே நம்ம குக்கரில் போடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம அப்படியே விட்டோன்னா அந்த இடத்துல அப்படியே அழுக்கழுக்காக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கரெக்டாக கலந்து வேகும். அதே மாதிரி இதில் ஒரு ட்ரிக் என்னென்னா, நெய் 1 டேபிள் ஸ்பூன் வேக வைக்கும் போதே போடுங்க. அப்போ தான் நல்லா அழுக்கழுக்காக வரும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட். நாங்கள் இந்த மாதிரி தாங்க செய்வோம். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் சொல்கிறேன். இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 விசில் கொடுத்து எடுத்துடுங்க. சைடில் அது விசில் வந்துருச்சு. நான் அப்படியே தாளிக்கு கரண்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி முந்திரி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அந்த பொங்கல்லே எடுத்து போட்டேங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருவோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா. ஏன்னா ஒருத்தர் ஒரு டைமிங் சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து வச்சா சூடாக இருக்கும். ஸோ அதனால் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சுங்க. பொங்கல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிடுங்க.